வணக்கம் geeks, welcome to Phonerna Tower. Okay, first comment. Yes. Praveen Chandrasekhar, Siva and team, is there any in-ear or wide earphone with type C noise cancellation combination available? Not headphone or 3.5mm jack. இருக்கா இல்லையா? ஆனால் நான் பார்த்தேன் ரெடிட்டில் அவங்க எல்லாம் இந்தியாவில் இல்லாத ஆர்ஓஜி இது இயர்ஃபோன் யூஎஸ்பி டைப் சி இந்த ரேசரு அது இதுதான் போட்டுட்டு இருக்கு. அது சாம்சங் ஸ்டோர்ல இருக்கு. டைப் சி ஏகேஜி டியூன்ட் ஹெட்ஃபோன்ஸ் அதுவும் போட்டுருந்தாங்க. ஆமாம், அது வந்து சாம்சங் ஸ்டோரில் போனால் இருக்குது. அங்கேயே வந்து ஏகேஜி டியூன்ட் இல்லாத வெர்ஷனும் ஒன்று இருக்குது. அது சம்டைம்ஸ் ஆஃபரில் 800 அப்படிலாம் விற்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது பிக்சல் ஃபோனோ இல்லாட்டி வந்து சாம்சங் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சாம்சங்கோட டைப் சி டு 3.5 வந்து இது எல்லாத்துக்குமே வேலை செய்யுது. எம்ஐ பாக்ஸில் வருதுல்ல, அது வந்து OnePlus எல்லாத்துக்குமே வேலை செய்யுது. ஸோ சைனீஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட அந்த அடாப்டர். நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்கும்? நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கும் சார். இந்த மாதிரி இருக்காது. நான் சைக்கிளில் போகும்போது பேசியிருக்கேன். சாம்சங்கோட இதில் எப்படி இருக்கும்? சைக்கிளில் போகும்போது அந்த மைக் இப்படி பிடிச்சி சாம்சங்லேயே ப்ரோ பட்ஸ் இருக்கு. பட்ஸ் ப்ரோ TWS மாதிரி சொல்கிறேன். அதை கம்பேர் பண்ணும்போது ஒயர்டு இந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒயர்டு வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிரச்சனை இல்லை சைக்கிளில் போகும்போது பைக்கில் போகும்போது ஒரு ட்ரிக் இருக்கு. ஒயர்டு ஒரு மாதிரி கடுப்பா இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அது ஒரு ட்ரிக் இருக்கு வச்சு என்னன்னா, ஷர்ட் வழியாக நீ ஹெட்ஃபோன்ஸை மேலே கொண்டு வந்தனா மைக் வந்து இந்த காலருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, காற்றை வந்து உன்னோட ட்ரெஸ்ஸே ஃபில்டர் பண்ணிவிடும். ஸோ பெட்டராக இருக்கும், யூஸ் பண்ணலாம். பட் நிறைய இருக்கு, நம்ம ஊர்ல தான் இல்ல. நான் ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்க்குறேன், ஏன்னா இது காஸ்ட்லியா வேற இருக்கும். அதோட கம்மியா டிடபிள்யூஎஸ்லாம் கொடுக்குறாங்க. உண்மைதான். அடுத்தது ஸ்டேட்டஸ் ஸ்பெஷலிஸ்டா ப்ரோ, மை நெக்ஸ்ட் क्वेश्चन, ஐ யூஸ்ட் எக்ஸ்பீரியா XZ3 display amazing OLED panel. ஆமா, launched in 2018. Still Sony makes 4K display phone. How are they still doing? Why other companies are not doing? அது வச்சு ஞாபகம் இருக்குல்ல வச்சு, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் அப்போல்லாம் உட்காந்து இதுதான் எங்களுக்கு பேச்சே, இதுதான் பொழுதுபோக்குன்னு வரும்போது. அப்போ வந்து வட்சனும் சோனி ஃபேன் தான். எல்லாருக்குமே சோனி பிடிக்கும், பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, நீ யார் ஃபேனுப்பா, நான் தலை ஃபேன், நீ யாருப்பா தளபதி ஃபேன், இப்படிலாம் சொன்னாலும் நடுவில் வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து காமனாக ஒரு குரூப்பே ஃபேனாக இருக்கும், எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு ஃபேனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சோனி. ஸோ அப்படி இருக்கும்போது சோனியை பற்றி நாங்கள் நிறையா செக் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இன்ஜினியர்ஸ் எதுக்கெலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி ஆப்டிமைசேஷனுக்கு ஒரு டிவிஷனே இருக்குது. ஸோ அதனால தான் எல்ஜியில் இருந்தது. ஆக்சுவலாக பேட்டரி அந்த XZ3 இருக்குல்ல வச்சு, முடிஞ்சால் நான் எப்போயாவது கடைசி எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ யூஸ் பண்ணி பாரு, வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு கவுடு ஃபோன் அவங்களுக்கு அதுதான், சோனிக்கு. ரொம்ப சூப்பர் பேனல் வச்சா. முன்னாடிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்கல்ல, எப்பயுமே 4K போகக்கூடாது அப்படின்னு, பேட்டரி ட்ரெயினுக்காக வந்து 1080p ஆகிடும், ஆமாம், கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து குவாட் HD எப்பயுமே. எதுனா இந்த XZ3 Xperia 1 அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக மாறிடுச்சு. கண்டென்ட் பார்க்கும்போது Z5 ப்ரீமியம்லேருந்தே அப்படி தான், Z5 ப்ரீமியம் வரும்போதும் கண்டென்ட் பார்க்கும்போது 4K புஷ் பண்ணிக்கும் கேலரி ஆப்பில். பட் இது எப்படின்னா, கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்படுது. இப்போ இருக்கிற 4K பண்ணலாம் வேற லெவலில் தெரிஞ்சு. 4K கண்டிப்பாக தேவையான தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும், ஆனால் தேவையில்லை, பேட்டரி ட்ரெயின் ஆகுது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. உண்மைதான். இன்னும் ஃபியூச்சரில் பாருங்க 4K போட்டு இதுதான் வேற லெவல் டெக்னாலஜி அப்படின்ட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க. யார் மற்றவங்க தானே. பட் சோனி வந்து அப்போ அநேகமாக 8K ஃபோன் செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் நல்லாயிருக்கும். சோனி அளவுக்கு அது பேனல் வந்து ஒரு நச்சு பேனல் தாங்க, டவுட் இல்லை. அடுத்தது விஷ்ணு பழனி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்டேட்டட் டு Android 9 to 10 இஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். பை ஐ டோன்ட் சி இப்போ வந்து 11 to 12 13 வந்து ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லையே, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே. ஆக்சுவலாக 12லேருந்து மெட்டீரியல் யூ வச்சா. ஸோ 12, 13, 14 ஐடென்டிக்கல். அநேகமாக 15ல் மாறும்னு நினைக்கிறேன், டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே. 9 to 10 போகும்போது டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் 10, 11, 12லாம் ஐடென்டிக்கலாக தான் இருந்தது. சரி, 10, 11 ஐடென்டிக்கலாக இருந்தது. ஆனால் இப்போ 12லேருந்து இவங்களோட இதுவே என்ன ஹைப்பர் வேர்ஷன் சொல்கிறாங்க. சேஞ்சிலாக பார்த்தா ஃபுல்லாக UI டிசைனு, வால்பேப்பரு, தீம்ஸ் கூட இல்லை, லாக் ஸ்க்ரீன், இது கஸ்டமைசேஷன், அதோட ஃபுல்லாக இன்டர்னல் சேஞ்சஸ் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு, நைஸ். அந்த ஓவராலாக வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு அப்படியே நச்சுன்னு இருக்கு வாட்ஸா. இது இத்தனைக்கும் Poco F5 தான். இது இதோட பயங்கரமாக இருக்கும். வாட்ஸன் கையில் வச்சுருக்கான்ல, அது இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. Xiaomi 13 Pro கஸ்டமைசேஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டில் அந்த மாதிரி அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இருக்குது ஆல்ரெடி. இப்போ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனக்கு வந்து இந்த ஃபோனுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் இருக்கிற ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது. நீ வச்சிருக்கீங்க ஒன்று, அந்த கிளாக்கு, அந்த கலர்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் வாய்ஸ் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க கோட் லெவல் ரீஒர்க் பண்ணாங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. ஒரு ஆப் லான்ச் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லயே இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க இது இவ்வளோ ஹைப்பர் வாய்ஸ்ன்னு போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க.
ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லையும் அவ்வளோ டிராஸ்டிக்காக வந்து எதுவும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு லாக் ஸ்க்ரீன்லேயே இந்த மாதிரிலாம் எடுக்கலாம், அதெல்லாம் இவங்களே அஃபிஷியலாக கொண்டு வரலாம்ல. ஸோ பிக்சல் யூசர்ஸுக்கு இந்த மோட்டோ யூசர்ஸுக்கு கூட ஏதாவது யூஸ். மோட்டோ ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கான், மோட்டோ ஆக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கான். பிக்சலில் வந்து எப்படி தெரியுமா வச்சா நிறைய ஏஐ கேப்பபிலிட்டிஸ் தான் பார்க்க முடியுது. எனக்கு நவ் பிளேயிங்கே ஒரு பெரிய ஃபீச்சராக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து இப்போ நீங்கள் ஹோட்டலில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி காரில் ட்ராவல் எங்கேயோ நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு பாட்டி யாராவது ரிங் டோன் அடிச்சதுன்னா கூட கண்டுபிடிச்சி சொல்லிடும். அது வந்து இத்தனைக்கும் ஒரு சிங்கிள் டேப்பில் இருக்கிற உங்கள் ஃபோனில் இருக்கிற அத்தனை ஆப்ஸு, மியூசிக் ரிலேட்டட் ஆப்ஸ் எது வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே அதுவே சஜஸ்ட் பண்ணிவிடும். இந்த பாட்டை நான் எதில் ஓப்பன் பண்ணிட்டோன்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி கூகுளோட ஃபோன்ஸ், அதாவது பிக்சல் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அது உங்களை திரும்ப அகைன் அந்த மொத்த க்ரௌடில் நீங்கள் தனியாக தெரிவிங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாக் ஸ்க்ரீனு, ஹோம் ஸ்க்ரீனு, அங்கே கஸ்டமைசேஷன். பட் இதில் இருக்கலே ஹைலைட் என்னென்னா சாம்சங் சைலண்ட்டாக வந்து வேறு லெவலில் பண்ணுவாங்க. குட் லாக் ஃபீச்சர் அன்லாக் பண்ணி விட்டோம், நிறைய பேருக்கு தெரில, கஸ்டம் ஓஎஸ் மாதிரி ஆகிடும், ஃபோனே மாறிடும் கம்ப்ளீட்டாக. இது சாம்சங் ஃபோன் அப்புறம் உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு மாறும். வேறு யாருமே அந்தளவுக்கு பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கஸ்டமைசேஷன், அது வேறு லெவல். நீங்கள் ஒன் யூஐயில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட் லாக். ஸோ அடுத்தது கார்த்திக் ஆர்ஜே ப்ரோ, ஃபோனில் டெம்பர் கிளாஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போகிறதுனால இஃப் இன் கேஸ் ஃபுல் கேமரா ஏரியாவும் கவர் ஆச்சுன்னா கேமரா குவாலிட்டி அடி வாங்குமா? ஆகும், நம்ம தான் பார்த்துருக்கோமே. ஏன் வட்ஸ் இதுலேயே ஸ்மட்ஜ் ஆச்சுன்னா என்ன வட்ஸ் ஆகுது எல்லா ஃபோன்லேயும், ஒன்றுமே பண்ண முடியலையே. அதனால ஃபார் ஷூர் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும் ப்ரோ. இதில் இன்னொரு பிரச்சனை, அவங்களே நல்ல கிளாஸ் தானே போட்டிருப்பாங்க கேமராக்கெல்லாம். ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கேமராக்கெல்லாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கொரில்லா கிளாஸ், இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் கிளாஸு, ஸ்க்ராட்ச் வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கீழே வைக்கிறாங்க, கேஸும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படிலாம். அதனால வந்து நல்ல ஒரு நம்ம நார்மலாக ஸ்க்ராட்ச் பண்ணாத வரைக்கும் நல்லதாக இருக்கும். உண்மைதான், உண்மைதான். இப்போது வட்சன் சொல்கிற மாதிரி தான் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது வச்சா. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து அந்த கிளாஸ் ட்ரை பண்ணாங்க. ஒரு சிலது நிஜமாவே நல்ல குவாலிட்டி கிளாஸாக இருக்குது, அதனால் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லை. மீதியெல்லாம் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் கொடுக்கணும்னு சொல்லி பிளாஸ்டிக்லாம் இருக்குது, கிளாஸ் கூட பிளாஸ்டிக். அப்போ என்ன ஆகிடும், கேமரா குவாலிட்டி அழகாக மட்டமாயிடும். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா அந்த கிளாஸுக்கு இடையில போய் தண்ணி உட்காரும், டஸ்ட் உட்காரும். அப்போ திருமணி அந்த கிளாஸ் ஒரு தடவை கழட்டினா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்ன கேட்டால் வந்து இருக்கலே ரைஸ்டாக அந்த கேசஸ்லாம் இருக்குல்ல, நில்க்கு என்ன அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ரகட் கேசஸ் வாங்கி போட்டு போயிடுறது பெட்டர். லாங் டேர்மாக யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரகட் கேஸ் வாங்க. ஆமாம். இதில் இன்னொன்று பார்த்துருக்கல வச்சா, அந்த இது கிளாஸ் ஒட்டும் போது என்ன ஆயிடுதுன்னா, ஐஃபோனாக இருக்கட்டும் ஒரு சில ஃபோன்ஸ்லாம் சுற்றி அந்த கேமரா ரிங் இருக்குல்ல, அதில் பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகுது. அதில் நிறைய அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க என்ன கேட்டால். சத்திய சோதனை. அடுத்தது ஆல்வின் சில்வஸ்டர் ப்ரோ, ஐ எம் பிளானிங் டு பை மொபைல் ஃபார் ஒய்ஃப், லுக்ஸ் பெட்டர், பேட்டரி லைஃப் குட், பேட்டரி லைஃப், லுக்ஸு, கேமரா பர்ஃபார்மன்ஸு, ப்ரியாரிட்டி அண்டர் 40K பட்ஜெட்டில் நல்ல கேமரா ஃபோன் சொல்லுங்கள். ஓப்போ ரெனோ சீரிஸு, விவோ V21, பட் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் சீயிங் ரிவ்யூஸ். எல்லாம் ஒரே குட்டியில் மட்டும் தான். உனக்கு என்ன வச்சா தோணுது தெரில. கேமராக்கு அண்டர் 40,000னா பிக்சல் தான் சொல்லணும். ஆமாம் உண்மைதான். அது ஆனால் இவர் பேட்டரி லைஃப் எல்லாம் கேட்குறாரு. ஆனால் பிக்சல் 7Aல வந்து பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, மேபி அப்கமிங் ஃபோனில் ரெட்மியில், இப்போ ரெட்மியில் நோட் 13 Pro Plus இந்த மாதிரி ஃபோனு, அப்புறம் ரியல்மியில் 12 Pro Plus இந்த மாதிரி டிவைஸு, அப்புறம் தேவைன்னா ரொம்ப கேமரா யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் பிரைமரி கேமரா மட்டும் தான் சொன்னால் OnePlus 12R 40,000 இதெல்லாம் போதும். அப்புறம் நீ சொல்லிட்டு இருக்கிய ஐக்கூல Neo 9 அது வேற ஒரு பக்கம் வரப்போகுது. அது கேமரா அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ வந்து நார்மலா தான் இருக்கும். அப்போ OnePlus ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பண்ணும்போது OnePlus, Redmi இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. அப்போ பாருங்க உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய சொல்ல முடியும். மோட்டோரோலா லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அது ஒரு லிஸ்ட் போகும். ஸோ நிறைய டிவைசஸ் இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த 2 கம்பெனியை தவிர வேறு எதனால ட்ரை பண்ணலாம். ஓப்போ அண்ட் விவோ அவங்க வந்து மேக்கப் போட்டு விடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து சீரியஸாக செல்ஃபி முக்கியம்னு நினச்சா அதை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வேணா இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது யூசர் Xiaomi Pad 6 யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. பட் MUI ஃபார் பேட் ஃபார் பர்சனலைசேஷன்லாம் பெருசாக இல்லை. இப்போ வர HyperOSல இது லாக் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன் விட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கும். யூஸிங் இட் ஃபார் 3 months, வெரி குட் இன் செக்மெண்ட் கம்பேர்ட் டு OnePlus ஆர் சாம்சங் ஆர் எனி அதர் காம்படிட்டர்ஸ். நான் பேட் 6 ட்ரை பண்ணேன். உனக்கும் தெரியுமா இங்கே தான் கிடக்குதுல ஒன்று. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, OnePlus-ஓட அது நல்லா இருக்கான்னு கேட்டால் உண்மைதான், ஓகே. ஆனால் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் வச்சா. இப்போ Xiaomi ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அந்த பேடு. ஸ்பீக்கர் வந்து நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோன்னு நினைக்கிறேன். அதில் போய்ட்டு நான் ஸ்பீக்கர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா காம்படிஷனில் இருக்கிற மற்றவங்க ஸ்பீக்கர் இதோட பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்டில் வந்து வருமானு கேட்குறாப்புல HyperOSல கண்டிப்பாக வரும்ல. இப்போ இதில் நீ என்ஜாய் பண்ணுற எல்லாமே அந்த பேடில் வந்துடும். அவர் வருமானு கேட்குறாரு, அது எல்லாமே வந்துடும் ப்ரோ. HyperOSல கண்டிப்பாக வரும். ஆல்ரெடி இப்போ ஃபோன்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட்ஜெட் ஃபோன்ஸு கூட ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேடுக்கும் வந்துடும் கூடிய சீக்கிரம். என்ஜாய் தான் அதுக்கப்புறம். ஸோ அடுத்து கொஞ்சம் பெரிய கமெண்ட்டாக இருக்கே. சரத் மனோகரன், ஹாய் பிரதர், ஐ பீன் சீயிங் கைஸ் லாக்டவுன் டேஸா, ஓகே நாலேஜபிள் கமெண்ட்ஸ், தேங்க்ஸ் ப்ரோ.
அடுத்த கொஸ்டின் why people are not considering Moto nowadays? Those people in those days, Moto E10 frequency among others. Moto are mind blowing. I gifted my Moto Edge 40 Neo 21K. ஆமா பெஸ்ட் ஃபோன் வந்து இந்த பிரைஸ்ல கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்லி நெகட்டிவ் வந்து ஃப்ரண்ட் கேம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. iPhone 13ல இருக்கு பட் பிளானிங் டு சேஞ்ச் ஃபார் மை மாம் அப்படின்னு போட்டிருக்காரு. மை கரண்ட் ஃபோன் அவர் ஃபோனே வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு எட்ஜ் பாட்டி நீக்கு போயிடலான்னு பார்க்குறாரு. இல்லை இன்னைக்கு காலையில் என்னாச்சுன்னா பேட்மிண்டன் கோர்ட் போவேன் வச்சா. அப்போ என்ன ஆகுனா நார்மலாக அங்கே இருக்கிற நிறைய பேரும் இப்போ தான் 2 வருஷமாக ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், 1 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே இது ஒரு எய்ம் ஆகிடுது. எப்படின்னா ஐஃபோன் வாங்கணும், வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. iPhone 13 வச்சுருக்கான் அவன். டக்குன்னு என்னாச்சுன்னா ஃபோனை பார்த்தான், என்ன ப்ரோ இப்போ ஆண்ட்ராய்டில் இப்படிலாம் ஐகான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னா, டே கஸ்டம் ஐகான் பேக்கடா எதுனாலும் போட்டுக்கலாம்டா அப்படின்னா, ஓ இதெல்லாம் வேறு பண்ண முடியுதா, நான் இது வந்து நெக்ஸஸில் பார்த்தது அப்படிங்கிறான். டேய் நீ என்னன்னாலும் பண்ணலான்னு தெரியாதா. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. எல்லோரும் வியப்படைகிறாங்க. ஆண்ட்ராய்டு டிவைஸில் நான் ஒரு 15,000 ரூபா டிவைஸ் எடுத்துகிட்டு போனால் கூட பார்த்துட்டு, இப்போ இங்கே பர்வட்ஸு 25,000 ரூபாய்க்கு ஆஃபரில் கிடச்சிது, நிறைய பேர் வாங்கினாங்க. இந்த டிவைஸில் இப்போ இந்த ஹைப்பர் வாய்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒரு சிங்கிள் டேப்பில் வேக் ஆகிறதா இருக்கட்டும், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இன் டிஸ்பிளேயோட சைட் மவுண்டட் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஓவராலாக வந்து கஸ்டமைஸ்லாம் பண்ணுறதா இருந்தால் போக்கோ F5 வந்து வேறு டிவைஸ் மாதிரி ஃபீல் ஆகுது, பட்ஜெட் ஃபோன் மாதிரியே தெரில. அப்போது என்ன ஆகுது, இந்த ஃப்ரீடம் நான் வந்து இப்போ ப்ரைவசி இந்த மாதிரியான உருட்டுகள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரல. சரியா, நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐஃபோன் வாங்குறதே ப்ரைவசிக்காகலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் அதை பற்றிலாம் செகண்டரிங்க. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வால்பேப்பர், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐகான் பேக், எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு இந்த பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற பார்த்தீங்களா, என் டிவைஸ் என் ஸ்டைலுக்கு இருக்கணும், என்னோட டேஸ்ட்டு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் போது அந்த இடத்துல ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் பண்ணுது, டவுட்டே இல்லை. ஸோ அதுனா மோட்டோவை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு அதுக்கும் வட்சன் நேற்று என்கிட்ட ஒன்று சொன்னான், கூடிய சீக்கிரம் யாராவது நம்மகிட்ட கேட்பாங்களா ஏதாவது மோட்டோ கிட்ட பெட்டி கிட்டி வாங்கிட்டீங்களான்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அப்படிதான் நாங்கள் கிட்ட வருது, அடுத்த வாரமும் வருது G24 பவர். ஆமாம், இது 34 இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எல்லா பிரைஸ் ரேஞ்சிலும் இருக்கு. எங்களுக்கு கிட்ட ஃபிளாக்ஷிப் மட்டும்தான் இல்லை, அது மட்டும்தான் இது உண்மை. இப்போ சாம்சங் கிட்ட இருக்கு, ஆப்பிள் கிட்ட இருக்கு, எல்லாம் ஃபிளாக்ஷிப் இருக்கு. ஒருவேளை பயப்படுறாங்களா இவ்வளோ காசு கொடுத்தா? ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க வச்சா விற்கல. எட்ஜ் ப்ளஸ் ஞாபகம் இருக்கா, ஃபுல் வாட்டர் ட்ராப் மாதிரி வேற லெவல் லுக்கு, ஃபோன் செம லுக். ஆனா மோட்டோரோலா அப்ப சீரியஸா ஒரு பெரிய பிராண்டா ஃபீல் ஆகல. இப்போ லான்ச் பண்ணா விக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चனும் அதே தான் கேட்டிருக்காரு. மோட்டோரோலாவா? சபரிஷ், மோட்டோ இஸ் கிவிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ ஃபார் பாஸ்ட் 2 to 3 இயர்ஸ். மார்க்கெட் ஷேர் வந்து சர்வேல லோவா இருக்கு. மோட்டோலாம் இல்லவே இல்லை அதர்ஸ்ல இருக்கு. ஏன்னா என்ன பிரச்சனைனா ப்ரோ, இந்தியாவில தான் வந்து இவ்வளோ பேர் வந்து மோட்டோ வாங்குறாங்க. ஆமா, குளோபலா இல்ல. யூஎஸ்லலாம் வந்து மோட்டோலாம் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இது இப்பயே பார்த்துருப்பீங்க. G24 வந்து யூஎஸ்க்கு வேற ஸ்பெக்ஸ், இந்தியாவுக்கு வேற ஸ்பெக்ஸ். இந்தியன் மார்க்கெட் இந்தியாவுக்காக 6000 mAh பேட்டரி 30 வாட்லாம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து 8 MP ஃப்ரண்ட் கேமரா, இங்கே வந்து 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh 15 வாட் சார்ஜிங். நீ அந்த 50 MP எல்லாம் வேற சொன்னல, ஏதாவது மாத்துறாங்க. நமக்கு அதே தான் இருக்கு அந்த போன்ல, G24ல ஏதாச்சும் மாத்துறாங்க. ஆனா இந்தியன் மார்க்கெட் வந்து சம காம்படிஷன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காம்படிஷன் அதிகமா இருக்கு. 10,000 ரூபாய்க்கு மற்ற மாதிரி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்கன்ட்டு காம்படிஷனே இல்லை. அதனால தான் மார்க்கெட் ஷேர் இல்லை. இப்போ இனிமே வருவாங்க பாருங்க. இந்த இயர் லாஸ்ட் இயரே நல்லா வந்துட்டாங்க. இப்போ இந்த இயர் இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லா கேட்டகரியிலையும் இப்போ ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எல்லா இதுலேயும் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து வாங்குவாங்க. அப்டேட்ஸும் இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அண்டர் 10K ஆரம்பிச்சு 12K, 15K, 18K, 22K எல்லாத்துலேயும் ஒரு ஃபோன் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு நிஜமா. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 14ஓட வருது. 10,000 ரூபா ஃபோன்ல ஏதாவது ஆண்ட்ராய்ட் 14 இருக்கான்னு நீங்க பாருங்க. இல்ல கிடையாது. நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. 6000 mAh பேட்டரிலாம் அதே மாதிரி எல்லாத்துலயும் டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுப்பாங்க. 10,000 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஏதோ எக்ஸ்க்ளூசிவ் யூரோப்புக்கோ எங்கேயோ வேற கண்ட்ரிக்கெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் அநியாயம். 7,000 ரூபாய், 5,000 ரூபாய், 5,500 ரூபாய் ஏதோ ஷாக் ஆயிட்டேன். T612 T712 ப்ராசர்லாம் சொன்ன நீ யூனிசாக்கு, ஆனா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னு போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் ஸ்கோர் பண்ணுறாங்க சீரியஸாக. மோட்டோ நல்லா பண்ணுறாங்க. அதான் இப்போ அவங்களோட ஏறுமுகமில் இருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஒன்று போகிறாங்கன்னு. அடுத்தது சரத் பாபு, ஐ எம் பிளானிங் டு கெட் ஆப்பிள் சீரிஸ் 8 செல்லுலார் GPS ஐஃபோனு. அமேஸ்ஃபிட் பேலன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது ஆப்பிள் வாட்சோட. அதுவும் வந்து இதே தான் 22K அதுதான்ல அமேஸ்ஃபிட் பேலன்ஸ். அது என்ன பிரச்சனைனா வாட்ஸா, இப்போ பேர் நானும் பாரு ஊரில் இருக்கிற எல்லா ஸ்மார்ட் வாட்சும் போயிட்டு திரும்ப இதுக்கே ஓடி வந்துடுறேன். நீயும் என்ன பண்ணுற அமேஸ்ஃபிட் வாட்ச்? ஏன்னா வேற எதுவும் ஜிபிஎஸ்ல நல்லா இல்லை. இந்த இதில் பேட்டரி லைஃப் மெயினாக, அதுக்காக தான் வந்து நான் அமேஸ்ஃபிட்டுக்கு ஏன் டெய்லி சார்ஜ் போட்டுருக்கிறது. சீரியஸாக வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, டெய்லி வந்து வாரம் ஒரு தடவை சார்ஜ் போடுவேன். டெய்லி ஒரு 1/2 hour to 45 minutes வந்து ஜிபிஎஸ் யூஸ் ஆகுது இல்லை? இதே தான் எனக்கும் சொல்ல தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் சண்டே நைட்டு 100% சார்ஜ் போட்டேன். சண்டே நைட். ஸோ மண்டேலேருந்து கணக்கு வச்சுக்க. மண்டேலேருந்து இப்போ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ரெக்கார்ட் சரியா, தேர்ஸ்டே ரெக்கார்ட் பண்ணுறோம். டெய்லி வந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஜிபிஎஸ் யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. 51% கனெக்டடாக தான் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ண மாட்டேன்.
அது யூஸ் பண்ணல. பட் நோட்டிஃபிகேஷனுக்கும் பார்த்தோன்னா எல்லா ஆப்புக்கும் வைக்க மாட்டேன். அதுவும் டிஸ்டர்பன்ஸ் வட்ஸா சீரியஸாக சும்மா நான் வெறும் ஃபோன் கால்ஸ்க்கானதும் எஸ்எம்எஸ்க்கு மட்டும்தான் வச்சிருக்கேன். எதுவுமே இல்லை, ஃபோன் கால்ஸ் மட்டும்தான். பாருங்க, இவன் ஃபோன் கால்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கான். நான் எஸ்எம்எஸ்க்கு மட்டும் வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஓடிபிலாம் வந்ததுன்னா ஃபோனை போய் எடுக்க வேணாம், இங்கேயே பார்க்கலான்னு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. 49% ட்ரெயின் ஆயிருக்கு. இத்தனைக்கும் இது 4வது நாள். ஸோ இது வந்து 1 வீக் பேட்டரி லைஃப் 57 இருக்கு. போன வாரம் சார்ஜ் போட்டு. அப்போ பாருங்க இந்த பேட்டரி லைஃப் சார்ஜ் போட்டேன்னு நினைக்கிறேன். இதில் டீரெக்ஸ் இருக்குல்ல வச்சா, அந்த ஜெப் கோச்சுங்கிறது கூட செகண்டரி, அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்கன்னு வச்சுக்கேன். டீரெக்ஸ்லாம் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா பேட்டரி லைஃபும் பயங்கர ஸ்ட்ராங்கு, டிவைஸோட டியூரபிலிட்டி பயங்கர ஸ்ட்ராங்கு, டியூயல் பேண்ட் ஜிபிஎஸ். அந்த டியூயல் பேண்ட் ஜிபிஎஸ் அட் டைம் லாக் ஆகிறது எதில் இருக்குன்னு பார்த்தா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் இருக்குது. அப்போ பாரு, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அந்த 16,000ங்கிற ப்ரைஸ்க்கு வந்து அமேஸ்ஃபிட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் செல்லுலார் வாங்க போகிறேன்னு சொல்கிறாருல்ல, அதுக்கும் இந்த அமேஸ்ஃபிட்டுக்கும் செட் ஆகாது. அமேஸ்ஃபிட் வந்து அந்த கேட்டகரியில் வர. நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா பெட்டர், ஆப்பிள் வாட்ச் தான் பெட்டர். ஐஃபோனுக்கும் இது சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஏன்னா அந்த 15+ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்பயும் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரிஜெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை வச்சா. ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் ஸ்மார்ட் வாட்சா இல்லாட்டி ஆக்டிவிட்டி ட்ராக்கரா, ஃபிட்னஸ் மாதிரியான வாட்சாங்கிறத பற்றி யோசிங்க. ஆப்பிள் வாட்ச் வந்து எப்பயுமே மோட்டிவேஷன் சூப்பர் வாட்ச், ஏதாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாம் இதுங்களுக்கு பண்ண தெரியாது. பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்க தெரியும். பட் உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும், செல்ஃப் மோட்டிவேட்டாக இல்லை, என்னை யாராவது கொஞ்சம் குச்சி வச்சு தள்ளினாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கும் போது ஆப்பிள் வாட்ச். இல்லை நானே ஆல்ரெடி மோட்டிவேட்டடாக தான் இருக்கேன், என்னோட டேட்டாவை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் அமேஸ்ஃபிட் போயிடலாம். பட் நல்ல ஆப்ஷன். அதை தவிர இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வேறு இருக்கும், கார்மின் வேறு இருக்கும். அதான் வேறு லெவல் ஸ்டாட்ஸ். அது மெயினாக நான் இவங்களுக்கு அத்லீட்ஸுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்டாட்ஸ். நீங்கள் ட்ரைனிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாக. அது கார்மினில் நான் ஃபுல்லாக சர்ச் பண்ண வச்சு 15,000 24,000 ஃபோர் ரன்னர் சீரியஸ்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி 40,000 மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கார்மின் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே வேணும்னா அமேஸ்ஃபிட் டீரெக்ஸ் சீரிஸு, அப்படி இல்லைனா ஆப்பிள் வாட்ச் இல்லாட்டி கார்மின் அப்படி போகலாம். அங்கே ஆப்பிள் வாட்ச் எப்படின்னா சும்மா அந்த ஏஐ வச்சு கொஞ்சம் டேட்டாவை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது, சும்மானா நம்மளை எதாவது நோண்டுறது. பார்த்தியா இன்னைக்கு உமன்ஸ் டேக்கு நான் என்ன சேலஞ்ச் வச்சிருக்கேன்னா 10,000 ஸ்டெப் முடிச்சேன்னா இந்த அவார்ட் தரேன்லாம் சொல்லும். ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ ரிப்பப்ளிக் டே வருதுன்னு வையன், ரிப்பப்ளிக் டே குளோபலாக ரெக்கக்னைஸ் ஆகாது. குளோபலாக ரெக்கக்னைஸ் ஆகிற மாதிரி ஏதாவது இப்போ வேலண்டைன்ஸ் டே சேலஞ்சுன்னு கொடுக்கும் ஒன்று. ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்பிள் வாட்சில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கு ஒரு அவார்டும் கொடுக்கும். அதுவும் அமேஸ்ஃபிட்டும் அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் மாதிரி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். வச்சானா பிக்சல் வாட்சுக்கே வக்கு இல்லையா, அதெல்லாம் வைக்க வக்கு இல்லாமல் இருக்காங்க. கேலக்ஸி வாட்ச் இப்போ தான் ஏதோ ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ காத்திருந்து தான் பார்க்கணும் மற்றவங்க எப்படி பண்ண போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் இந்த வீக்கோட கமெண்ட்ஸு. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இதில் போடுங்க, நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து ஆன்சர் பண்ணுறோம். அந்த ஹேஷ்டேக் பெட்டராக இருக்குது, ஹேஷ்டேக் கமெண்ட் சரிண்ணா, அது பெட்டராக அது போட்டிங்கன்னா நம்ம சர்ச் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.